إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن بالله ونتوكل عليه أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على محمد وعلى آله وأصحابه أجمعين يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نجاني الله وإياكم اللهم آمين فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பிக்கிறேன். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அடியொட்டி வாழ்ந்த சஹாபா தோழர்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் கூறி புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையிலே இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இறை நேசச் செல்வர்களே, அல்லாஹு தஆலா நமது வாழ்க்கையிலே எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை எடுத்து நடக்குமாறும் எவற்றிலிருந்தெல்லாம் விலகி விடுபட்டு தவிர்ந்து நடக்குமாறு எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து விலகி விடுபட்டு தவிர்ந்து நடக்குமாறும் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக வசியத் செய்தவனாக ஆரம்பிக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நீதியான தீர்ப்பு வழங்கக்கூடியவன் என்ற தொனிப்பொருளிலே இன்றைய ஹுத்பா பிரசங்கம் அமைய இருக்கின்றது. நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்தை உற்று பார்க்கின்ற போது அநீதியான தீர்ப்புகளால் மலிந்து அநியாயம் அரசோச்சுகின்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பக்கச்சார்பான தஜ்ஜாலிய பார்வை மூலமும் அநீதியான தீர்ப்புகள் மூலமும் இஸ்லாமிய உம்மத் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு அநீதி அரசோச்சுகின்ற இந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வின் நீதி பற்றி பேசுவது காலத்தின் தேவையாக இருக்கும் என்று கருதுகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நீதியாக தீர்ப்பு வழங்கக்கூடியவன். அவனுடைய சொல்லும் செயலும் அவனுடைய சட்டதிட்டங்களும் அனைத்தும் மிக நுணுக்கமான நீதியின் அடிப்படையிலே அமைந்தவையாகும். அவன் யாருக்கும் எதற்கும் அணுவளவும் அநீதி இழைக்காதவன். குர்ஆன் அதனை இவ்வாறு சொல்லுகின்றது: ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். அல்லாஹு தஆலா சாட்சி சொல்கின்றான், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் கிடையாது.
அவன் நீதியை நிலைநாட்டக்கூடியவன் என்று சாட்சி சொல்லுகின்றான். மலாய்க்காமார்களும் அறிவுள்ளவர்களும் அவ்வாறே சாட்சி சொல்லுகின்றனர் என்று அல்லாஹு தஆலா தன்னை பற்றி குறிப்பிடுகின்றான். எனவே அல்லாஹு தஆலா மிக நுணுக்கமாக நீதியாக தீர்ப்பு வழங்கக்கூடியவன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பிரபஞ்சத்திலே எங்கும் எதிலும் அல்லாஹ்வுடைய நீதி வியாபித்திருக்கிறது. பிரபஞ்ச படைப்புகளை பார்க்கின்ற போது அதிலே காணப்படுகின்ற நியதிகளை ஒழுங்குகளை பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய கதாவை அவனுடைய கதிரை பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய நீதியை புரிந்து கொள்ள முடியும். அனைத்தும் நீதியின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது. மனித பார்வையிலே அதற்கு மாற்றமாக தென்பட்டாலும் கூட, உதாரணமாக ஒரு இயற்கை அனர்த்தம் ஏற்படுகின்ற போது அல்லது நோய் நொம்பலங்கள் ஏற்படுகின்ற போது அல்லது உயிரிழப்புகள் ஏற்படுகின்ற போது மனிதன் நினைக்கக்கூடும் இது அநீதியானது என்று. ஆனால் அதற்குள்ளே அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் அவருடைய மறைவான ஞானமும் இறை நீதியும் நன்மைகளும் மறைந்திருப்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதனை யாரும் அறிய மாட்டார்கள் அல்லாஹ்வை தவிர. இப்படித்தான் கலா கதிரை ஒரு மூமின் விசுவாசம் கொள்ள வேண்டி இருக்கிறது. எங்களுடைய பார்வையிலே அது மோசமானதாக தென்பட்டாலும் கூட, எங்களுடைய பார்வையிலே அநியாயமாக தென்பட்டாலும் கூட, அதற்குள்ளே அல்லாஹ்வுடைய நுணுக்கமான நீதியை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அது எங்களுக்கு, எங்களுடைய அறிவுக்கு அது தென்பட மாட்டாது. அது அநீதியாக தென்பட்டாலும் கூட நிச்சயமாக அல்லாஹ் அதனை நீதியின் அடிப்படையிலேயே ஏற்றிக் கொண்டிருக்கிறான். குர்ஆன் அதனை இவ்வாறு சொல்லுகின்றது, வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நீங்கள் விரும்பாத, நீங்கள் வெறுக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன, ஆனால் அது உங்களுக்கு அதிலே நன்மை இருக்கிறது. அதே போல வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் விரும்பக்கூடிய அதிகமான விடயங்களிலே உங்களுக்கு தீங்கு இருக்கிறது. வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன். இந்த இரண்டு வித்தியாசங்களையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் தான் அதனை மிகவும் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எங்களுடைய பார்வையிலே எங்களுக்கு நன்மையாக தென்பட முடியும், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது எங்களுக்கு தீங்கானதாக இருக்கும். எனவே அல்லாஹ் அதனை தடை செய்வான். அது அல்லாஹ்வுடைய நீதி. எங்களுடைய பார்வையிலே ஒன்று நல்லதாக தென்படும், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவன் மிகவும் அறிந்தவன். என்னை விட என்னை பற்றி என்னுடைய ரப்பு மிகவும் அறிந்தவன். அதிலே எனக்கு தீங்கு இருக்கிறது என்பதனை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். எனவே அதனை எனக்கு அல்லாஹ் தடுத்து விடுகிறான். அதனை நான் மோசமானதாக என்னுடைய அறிவுக்கு அது படும், ஆனால் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை இவ்வாறு சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின். மூமினுடைய எல்லா விடயங்களும் ஆச்சரியத்துக்குரியது. ஃபைன் அம்ரஹு குல்லஹு கைர். அவனுடைய எல்லா விடயங்களிலும் அவனுக்கு நன்மைதான் இருக்கின்றது. வலைஸ ذلك لأحد إلا للمؤمن. இது ஒரு மூமினுக்கு அன்றி வேறு யாருக்கும் இதனை புரிந்து கொள்ள முடியாது. இந்த நிலை கிடையாது. இன் அஸாபத்ஹு ஸர்ராஉ ஷக்கர ஃபகான கைருல் லஹு. அவனுக்கு ஒரு நல்லது நடந்தால்
அதற்காக அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி செலுத்துவான், அதிலும் அவனுக்கு நன்மை இருக்கிறது. வைன் அஸாபத்ஹு தர்ரா ஸபர, அவனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் அவன் பொறுமையை கடைபிடிக்கிறான். ஃபகான கைரல் லஹு, அதுவும் அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகின்றது. எனவே நன்மை தீமை இரண்டிலும் ஒரு மூமின் பேலன்ஸாக நிலை தடுமாறாமல் இந்த பார்வையை பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார். ஏனென்றால் எங்களுடைய பார்வையிலே அது நன்மை தீமையாக தென்பட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது வித்தியாசமானதாக இருக்கும், மிக நீதமானதாகத்தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா நீதியாகத்தான் தீர்ப்பு வழங்கக்கூடியவன் என்பதனை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மிகவும் நுணுக்கமாக தீர்ப்பு வழங்கக்கூடியவன் என்பதனை அவனுடைய சட்ட தீர்ப்புகளை பார்க்கின்ற போது தெளிவாக நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அனைத்தும் மிக நுணுக்கமான நீதியின் அடிப்படையிலே அவன் உருவாக்கி தந்திருப்பதனை நாங்கள் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் அதனை பற்றி சொல்லுகின்றது. வதம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வ அத்லா, உம்முடைய ரப்புடைய வார்த்தைகளில் வாய்மையும் உண்மையும் முழுமையாக இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அவனுடைய வார்த்தைகளை பொறுத்தமட்டிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வமன் அஹ்ஸனு வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடியவன் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ்வை கேட்கின்றான். அவனுடைய சட்ட தீர்ப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன், அல்லாஹ்வை விட மிக அழகாக தீர்ப்பு வழங்கக்கூடியவன் வேறு யார் இருக்க முடியும்? ஆழமாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் அவனுடைய சட்டங்களும் அவனுடைய செயல்களும் அனைத்தும் நீதியின் அடிப்படையிலே அமைந்தவை என்பதனை குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா நீதியாக தீர்ப்பு வழங்கக்கூடியவன், அவன் நீதியால் என்ற காரணத்தினால் தன்னுடைய அடியார்களும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். தன்னுடைய அடியார்கள் தங்களுக்கு மத்தியிலே நீதியாக நடந்து கொள்ள வேண்டும், நீதியாக தீர்ப்பு வழங்க வேண்டும், யாருக்கும் அநீதி இழைக்க கூடாது. தன்னுடைய எதிரிகளாக இருந்த போதிலும் கூட அவர்களோடு கூட நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக உத்தரவிடுகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வாய்மையில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாகவும் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு கூட்டத்தார் அல்லது ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம், பகை, நீதியை விட்டும் விலகுவதற்கு உங்களை தூண்டாமல் இருக்கட்டும். அஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள், அதுவே தக்வாவுக்கு, இறை அச்சத்திற்கு மிக நெருக்கமானதாகும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். எனவே எங்களுடைய எதிரிகளோடு கூட நீதியாக நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அவன் நீதியாளன் என்ற காரணத்தினால். அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய அடியார்கள் நீதி தவறி அநீதியாக நடந்து கொள்ளுகின்ற பட்சத்திலே கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அல்லது மறுமையில் அதற்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்பான். அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக நீதியை பெற்றுக் கொடுத்தே தீர்வான் என்று குர்ஆனும் சுன்னாவும் சுட்டிக்காட்டுகின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கானத் லஹு மஸ்லமத்துன் லி அஹீஹி மின் இர்திஹி அவ் ஷைஇன், யாராவது தன்னுடைய சகோதர மனிதனுக்கு ஏதும் அநீதி இழைத்திருந்தால்
அவனுடைய மானத்தை போக்கியிருந்தால் அல்லது அவனுக்கு வேறு ஏதேனும் ஒரு வகையில் அநீதி இழைத்திருந்தால் என்ன செய்ய வேண்டும்? فَلْيَتَحَلَّلْهُ مِنْهُ الْيَوْمَ قَبْلَ أَنْ لَا يَكُونَ دِينَارٌ وَلَا دِرْهَمٌ. நாளை மறுமையிலே தீனாரோ திர்ஹமோ எந்த பயனும் அளிக்காத அந்த நாளுக்கு முன்னர் இந்த உலகத்திலே அதனை தீர்த்துக் கொள்ளட்டும். அநியாயம் இழைத்தவருக்கு நீதியை வழங்கட்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் கான லஹு அமலுன் சாலிஹுன் உஹித மின்ஹு பிகதரி மஸ்லமதிஹி. அவர் இந்த உலகத்திலே அதனை தீர்த்துக் கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்கும் பொழுது இந்த அநியாயம் செய்த மனிதனுடைய நன்மைகளில் இருந்து அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு சேர வேண்டிய அளவை எடுத்து அல்லாஹ் கொடுத்து விடுவான். وَإِنْ لَمْ تَكُنْ لَهُ حَسَنَاتٌ أُخِذَ مِنْ سَيِّئَاتِ صَاحِبِهِ فَحُمِلَ عَلَيْهِ. ஆனால் இவனிடமிருந்து எடுத்து கொடுப்பதற்கு இவனிடம் நன்மையே இல்லாவிட்டால், இவனால் பாதிக்கப்பட்ட, இவனால் அநியாயம் இழைக்கப்பட்ட அந்த மனிதனுடைய பாவங்களை எடுத்து இவன் மீது சுமத்தப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு அடியான், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு வகையில் அநியாயம் இழைத்திருந்தால் அந்த அநியாயத்தை அல்லாஹ் சும்மா விட்டு விட மாட்டான். அது அணு அளவு அநியாயமாக இருந்தாலும் சரி, அதற்கான நீதியை அல்லாஹ் பெற்றுக் கொடுத்தே தீர்வான். பகுத்தறிவுள்ள மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, பகுத்தறிவில்லாத மிருகங்கள், ஜீவராசிகளை கூட அல்லாஹ் நாளை மறுமையிலே கொண்டு வந்து நிறுத்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை அநியாயமாக குத்தி காயப்படுத்தி நோவினை செய்திருந்தால் நாளை மறுமையிலே அந்த இரண்டையும் கொண்டு வந்து குத்தப்பட்ட ஆட்டுக்கு கொம்புகளை கொடுத்து குத்திய ஆட்டை பழிவாங்கச் செய்வான். அந்த அளவுக்கு அல்லாஹ் பகுத்தறிவில்லாத மிருகங்களுக்கு கூட நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடியவன் என்றால், பகுத்தறிவுள்ள ஜீவன்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் நீதியை வழங்காமல் விட்டு விடுவானா? சிந்தித்து பாருங்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்தவர்களுக்கு அநியாயம் இழைக்கக்கூடியவர்கள் சொல்லால் செயலால் எந்த விதத்திலும் மானத்தை போக்கி இருக்கலாம், சொத்துக்களை ஆட்டைய போட்டிருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ அடுத்தவர்களுக்கு எங்களால் ஒரு அநீதி நிகழ்ந்திருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்னர் அந்த அநியாயத்திற்கு பரிகாரம் கண்டவர்களாக, அதிலிருந்து விடுபட்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே நாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டி ஏற்படும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மிக நுணுக்கமாக நீதி வழங்கக்கூடியவன். அவனுக்கு நீதியை அன்றி எந்த விதமான அநியாயங்களும் பிடிக்கவே பிடிக்காது என்பதன் காரணமாகத்தான் தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பதற்காக ஒரு நிபந்தனையாக, முன் நிபந்தனையாக, ஒருவனுக்கு அநியாயம் செய்திருந்தால் அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று இஸ்லாமிய ஷரியத் சுட்டிக்காட்டுகின்றது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நீதியானவன். அந்த நீதிக்கு முன்னால் நாங்களும் நீதியாளர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய நீதியின் வெளிப்பாடுகளில் ஒன்றுதான் அவன் எந்த ஒரு சமுதாயத்தையும் தண்டிப்பது கிடையாது. அந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டல்களை அனுப்பாமல் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. இறை வழிகாட்டலை கொடுக்காமல் அவர்களை தண்டிப்பது ஒரு அநியாயம். அந்த அநியாயத்தை அல்லாஹ் செய்யக்கூடியவன் அல்ல என்று குர்ஆன் சொல்லுகின்றது. வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா. எந்த ஒரு சமுதாயத்தையும்
ஒரு இறை தூதரை வழிகாட்டியை அனுப்பாமல் நாங்கள் தண்டிப்பதில்லை என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இது அல்லாஹ்வுடைய நீதி சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே. அதே போல பாவிகள் ஆகிய மனிதர்கள் எவ்வளவுதான் அத்துமீறி அல்லாஹ்வுக்கு மாறு செய்து பாவங்களை செய்தாலும் கூட அவர்கள் செய்கின்ற பாவத்தின் அளவுக்கு ஏற்பதான் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான். அதனை விட அதிகமாக அணுவளவும் தண்டிக்கப் போவதில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் நுணுக்கமாக நீதி வழங்கக்கூடியவன். அதன் மறுபக்கத்திலே அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாக நன்மைகள் செய்கின்ற போது அந்த நன்மைக்கு மாத்திரம் இரட்டிப்பான கூலியை அல்லாஹு தஆலா வழங்குவதாக குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. அன்பிற்குரியவர்களே, இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால தர்ரத்தின் வ இன் தகு ஹஸனத்தன் யுதாயிஃபுஹா வ யு'தி மின் லதுன்ஹு அஜ்ரன் அஸீமா. அல்லாஹு தஆலா அணு அளவும் எவருக்கும் அநியாயம் செய்பவன் அல்ல, அநீதியாக தீர்ப்பு வழங்கக்கூடியவன் அல்ல. நன்மைகளாக இருந்தால் அதற்கு அவன் இரட்டிப்பாக கூலியை கொடுக்கிறான். தன் புறத்திலிருந்து அதனை அவர்களுக்கு மகத்தான கூலியை வழங்குகின்றான் என்று அல் குர்ஆன் சுட்டிக்காட்டுகின்றது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நீதி மிக்க தீர்ப்பாளனாகிய அல்லாஹ்வின் அடியார்களாகிய நாங்களும் நீதியாக நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நீதி தவறாமல் நடக்குமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான் என்பதனை இந்த இடத்திலே நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் அவ்வாறு நீதியாளர்களாக நடக்குமாறு எங்களை வேண்டிக் கொள்கின்றது என்பதை ஞாபகமூட்டிக் கொண்டு அடுத்ததாக இந்த காலப்பகுதியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்தான் இஸ்ரா மிஅராஜ். அன்பிற்குரியவர்களே, இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற இந்த இரண்டு நிகழ்வுகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நிகழ்ந்த மகத்தான மிக பெரும் அரும்பெரும் அற்புதங்களாகும். எனவேதான் அல்லாஹு தஆலா அதனை அல் குர்ஆனிலே இரண்டு இடங்களிலே சூரா இஸ்ராவிலும் சூரா நஜ்மிலும் சுட்டிக்காட்டுகின்றான். இந்த நிகழ்வுகள் மூலமாக விண்ணும் மண்ணும் இணைத்து வைக்கப்படுகின்றது. இரண்டு மிகப்பெரிய பரிசுகள் இந்த உம்மத்திற்கு இந்த நிகழ்வுகளின் மூலமாக வழங்கப்படுகின்றது. விண்ணிலே வைத்து தொழுகை இந்த உம்மத்திற்கு பரிசாக வழங்கப்படுகிறது. மண்ணிலே வைத்து இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினதும் தலைமைத்துவம் கைமாற்றப்படுகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த முக்கியமான இரண்டு நிகழ்வுகளையும் பரிசாக பெற்ற இரண்டு பரிசுகளையும் பெற்றுக்கொண்ட ஒரு மகத்தான உம்மத்து தான் இந்த உம்மத். எனவே இந்த இரண்டு விடயங்களையும், தொழுகையையும் அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு இந்த தலைமைத்துவத்தையும் நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு அந்த இரண்டுக்கும் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்து இந்த உலகத்திலே வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களை கபூல் செய்து கொள்வானாக. واخر دعوانا الحمد لله رب العالمين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات